ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு சைக்காலஜிக்கு மேக்ஸுக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸுக்கு 8th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 3 கிளாஸ். இது வந்து நமக்கு 3வது கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸோட லிங்க்கும் செகண்ட் கிளாஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், மறக்காம பாத்துருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, அதாவது நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்பரு, அதுல இருக்கக்கூடிய எம்சிக்யூ ஒரு 5 எம்சிக்யூ பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. நம்ம கண்டிப்பா இதை படிச்சே ஆகணும். டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதை கொடுத்துட்டு இதோட திட்ட வடிவம் கேட்கறாங்க. திட்ட வடிவத்துக்கு இன்னொரு பேரு எளிய வடிவம், இங்கிலீஷ்ல சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்ட வடிவம்னா என்னன்னா, இதுக்கு மேல சிம்பிளை பண்ண முடியாது அப்படின்ற லெவல்ல நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ நான் இதை திரும்ப எழுதிக்கிறேன். எழுதுறப்ப இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதுங்க. 3/4 பிளஸ் 5/6. இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்றப்ப இந்த பிளஸ் மைனஸையும் பெருக்கிடுங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்னு வந்துடும். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. பெருக்கிறப்ப சிம்பிள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிளஸ், வேற வேற மாதிரி இருந்தா மைனஸ். மீது என்ன இருக்கு? 7/12 நான் எழுதிட்டேன். இப்படி இருக்கதை நான் மாத்தி எழுதிட்டேன். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, பின்னத்தை பொறுத்த வரைக்கும் கீழே பகுதி டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். பெருக்களுக்கு அந்த பஞ்சாயத்து இல்ல. நேருக்கு நேரம் பெருக்கிடலாம், பகுதியும் பகுதியும் பெருக்கிடலாம், தொகுதியும் தொகுதியும் பெருக்கிடலாம். ஆனா கூட்டல் கழித்தலை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரே மாதிரி இல்ல, அப்ப நம்ம மாத்தணும். அதுக்கு எது பெரிய நம்பர்னு பாருங்க. இந்த 12 தான் பெரிய நம்பர். அப்ப இத வந்து இந்த பெரிய நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். 4 எப்ப 12 மாறும்? 3 பெருக்குனா 12ன்னு மாறும். இந்த 6 எப்ப 12ன்னு மாறும்? 2 பெருக்கணும்னா 12ன்னு மாறும். ஓகேவா? இப்ப கீழே என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே மேலையும் பண்ணுங்க. இங்க 3 பெருக்கிருக்கேன், அப்ப இங்கேயும் மேல 3 பெருக்கணும். இங்க 2 பெருக்கிருக்கேன், அப்ப இங்கேயும் 2 பெருக்கணும். இப்ப இதை ஃபுல்லா சுருக்கிருங்க. 3 9, இங்க 4 12 பிளஸ் 5 10, 6 12 மைனஸ் 7/12. இப்ப கீழே ஃபுல்லா ஒரே மாதிரி வந்துருச்சா? இப்ப நம்ம மேல சுருக்கிடலாம். 10ஐயும் 9ஐயும் கூட்டினா 19. 19ல 7 கழிச்சிட்டோம்னா 12. கீழே என்ன இருக்கு? 12 இருக்கு. இப்போ ஒரு நம்பரை அதே நம்பரால வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் 1. அப்ப டோட்டலா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. ஆப்ஷன் இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதை சுருக்கணும். இப்ப என்ன பார்த்தோமோ அதே மாதிரிதான். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இப்ப இதுவும் பிளஸ் மைனஸ் தான். அப்ப இந்த பிராக்கெட்டை எடுத்துட்டு ஒரு தடவை எழுதிக்கோங்க. 3/4 பிராக்கெட்டை எடுத்துட்டு எழுதுறேன். மைனஸ் 5/8 பிளஸ் 1/2. இதை சுருக்கிடலாமா? பின்னத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கிறதுக்கு இங்க பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரியா இருக்கு இல்ல. அப்ப எது பெரிய நம்பர்னு பாருங்க. 8 தான் பெரிய நம்பர். இப்ப 4 எப்ப 8ஆ மாறும்? 2ஆல பெருக்கணும்னா 8ன்னு மாறிடும். இந்த 2 4 பெருக்கணும்னா 8ன்னு மாறிடும். இப்ப கீழே என்ன பண்றோமோ அதை அப்படியே மேலையும் பண்ணணும். இங்க 4 பெருக்கிறீங்க, அப்ப இங்கேயும் 4 பெருக்குங்க. இதை சுருக்கலாமா? 3 6, இங்க 4 2 8 மைனஸ் மேல 5 கீழே 8 பிளஸ் 1 4 4 2 8. இப்ப பாருங்க, கீழே ஒரே நம்பர் வந்துருச்சு, 8ன்னு வந்துருச்சு. இப்ப 6ல 5 கழிச்சோம்னா 1, 1ஓட 4 கூட்டினோம்னா 5. ஆன்சர் என்னது? 5/8. ஆப்ஷன் இருக்கா? இந்த இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் 5/8. அடுத்து 3வது கொஸ்டின் கவனிங்க டீச்சர்ஸ். இப்ப இங்க பிளஸ் மைனஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிராக்கெட் எடுத்து டைரக்டா எழுதிட்டோம். ஆனா பெருக்கல் வகுத்தல் வந்துச்சுன்னா பிராக்கெட்ல இருக்கிறதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதை நான் மாத்திரம் பாருங்க. 3/4 அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 3/4. இந்த வகுத்தல் இருக்கா? வகுத்தல். அடுத்து இந்த பிராக்கெட் இருக்குல்ல, 5/8 பிளஸ் 1/2. இந்த பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் நான் செய்யணும். கூட்டணும்னா பின்னத்துல பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். இங்க இருக்கா? இல்ல. அப்ப இதுல பெரிய நம்பர் 8. இந்த 2 8ஆ மாத்தணும். எதை பெருக்குனா 8ஆ மாறும்? 4 பெருக்குனா 8ன்னு மாறும். அப்ப மேலையும் 4 பெருக்கிருங்க. இப்ப சுருக்குங்க. இத 3/4 வகுத்தல் 5/8 அப்படியே இருக்கு பிளஸ் 1 4 4 2 8. 3/4 வகுத்தல், மீதி அப்படியே எழுதிட்டே வர்றேன். கூட்டணுமா? கீழே ஒரே மாதிரி மாறிடுச்சா? இப்ப கூட்டுங்க. 5 4 9. 9/8 இருக்கு. டீச்சர்ஸ், எப்பயுமே வகுத்தல்ல வச்சுக்காதீங்க. வகுத்தல்ல வந்தா அதை பெருக்கலுக்கு மாத்தி எழுதுங்க. இப்ப 3/4 இந்த வகுத்தல்ல நான் பெருக்கலா மாத்துறேன். அப்படி பெருக்கல் குறிக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இதை தலைகீழ எழுதணும். 9/8 8/9ன்னு மாத்தி எழுதணும். இப்ப சுருக்குங்க.
இப்ப பகுதியும் தொகுதி ஏதாவது ஒரே மாதிரி இருந்தா அடிச்சு கொடுத்துருங்க. பெருக்கலை பொறுத்த வரைக்கும் பெருக்கலை மட்டும்தான் அடிக்கணும். கூட்டல் கழித்தல் வகுத்தல் அடிக்கக்கூடாது. பெருக்கல் மாத்திட்டு தான் அடிக்கணும். பாருங்க, ஓர் 3 3, மும்மூணா 9, ஓர் 4 4, இருநாங்க 8 வந்துருச்சா? பகுதியும் தொகுதி தான். மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் தான் அடிக்கணும். இதான் கேன்சல் பண்றது. இப்ப மீதி இருக்கிறத பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. பெருக்கல்னா அப்படியே நேருக்கு நேரம் பெருக்கிற வேண்டியதான். தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பகுதியும் பெருக்கணும். ஓர் 2 2, ஓர் 3 3. ஆன்சர் என்ன வருது? 2/3 வருது. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2/3 இருக்கா? செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது அப்படி திரும்ப ஒரு தடவை எழுதிக்கிறோமா? 3/4 இன்டூ இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, 5/8. இங்க வகுத்தல் இருக்கு. வகுத்தல நீங்க பெருக்கலுக்கு மாத்துங்க. பெருக்கல் குறியீடு மாத்தினதுக்கு அப்புறம் இதை தலைகீழ போடணும். 1/2 இருக்கு, நீங்க என்னன்னு மாத்திக்கணும்? 2/1 மாத்திக்கணும். ஓகே டீச்சர்ஸ், இவ்வளவுதான். இப்ப நான் மாத்திட்டேன். இப்ப ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓரண்டா 2, 4 8 கேன்சல் பண்ணலாமா? அவ்வளவுதான். சார் இங்க 1 போடணுமா அப்படின்னா போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பெருக்கிறப்ப அதே நம்பர் தான் வரப்போகுது. இப்ப 5 × 1 5 தான் வரும். 1 போட்டாலும் 1 தான், போடாட்டாலும் 1 தான் அந்த இடத்துல. இப்ப மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்குங்க. மீதி இருக்கு என்ன இருக்கு? திரும்ப ஒரு தடவை கூட எழுதிக்கிடுவோம். 3/4 இன்டூ மேல 5 இருக்கு, கீழே 4 இருக்கு. பெருக்களை பொறுத்தவரைக்கும் 1 இருந்தா விட்டுருங்க. அது கன்ஃபியூஸ் பண்ணும், விட்டுருங்க. ஏன்னா 1 பெருக்குன்னா அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இப்ப மீதி என்ன இருக்கு எழுதிட்டோமா? இதை பெருக்குங்க. 3 15 அப்படி நேருக்கு நேரம் பெருக்கணும். 3 15, 4 16. டீச்சர்ஸ், எப்பயுமே பெருக்களை பொறுத்த வரைக்கும் தொகுதியும் தொகுதியும் பகுதியும் பகுதியும் பெருக்கிறணும். கேன்சல் பண்ண முடிஞ்சாதான் கேன்சல் பண்ணணும், மேலே கீழையும். இல்லைன்னா அப்படியே பெருக்கிக்கிறணும். ஆன்சர் இதுக்கு என்ன வருது? 15/16. ஆப்ஷன் இருக்கா? இந்த இருக்கு, 15/16. டீச்சர்ஸ், 15வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். ஓகேவா? இவற்றுள் எந்த விகிதமுறை எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? ஃபர்ஸ்ட் கூட்டல் நேர்மாறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு நம்பரை கூட்டுனா இது 0 வருமோ அந்த நம்பர் தான் கூட்டல் நேர்மாறு. 5ஓட எதை கூட்டுனா 0 வரும்? 5ஓட -5 கூட்டுனாதான் 0 வரும். அப்ப 5க்கு கூட்டல் நேர்மாறு -5. டீச்சர்ஸ், இதுதான் தெளிவா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த ஏவோட கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏவோட எதை கூட்டுனா 0 வரும்? -ஏவை கூட்டுனாதான் 0 வரும். சரிங்களா? அப்ப ஏக்கு கூட்டல் நேர்மாறு -ஏ. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். பாருங்க, 3 இருக்கா? 3க்கு கூட்டல் நேர்மாறு ஒண்ணு இல்ல, இது +3னா நீங்க -3ன்னு போடுங்க. இதுதான் இதோட கூட்டல் நேர்மாறு. சிம்பிள். ஏன் இருக்கா? +ஏக்கு கூட்டல் நேர்மாறு -ஏ. ஜஸ்ட் குறிய மட்டும் மாத்திருங்க. ஓகே டீச்சர்ஸ், இது கூட்டல் நேர்மாறுக்கு. அடுத்து இதே மாதிரி பெருக்கல் நேர்மாறுன்னு ஒண்ணு இருக்கு. பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறுனா இப்போ ஒரு நம்பர் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3ஓட ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா ஆன்சர் 1ன்னு வரணும். சரிங்களா? இப்ப எந்த நம்பரை பெருக்குனா 1ன்னு வரும்? 3ஓட 1/3 பெருக்குனா தான் எனக்கு 1ன்னு கிடைக்கும். அப்ப 3ஓட பெருக்கல் நேர்மாறு 1/3. சரிங்களா? 1/3ஓட பெருக்கல் நேர்மாறு 3. இது ரெண்டு 1க்கு 1 பெருக்கல் நேர்மாறா இருக்கும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி சார் ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, இப்ப 3 அப்படின்னா 3 என்னன்னு எழுதலாம்? 3/1ன்னு எழுதலாம். கீழே 1 போட்டு எழுதலாம். இதோட தலைகீழ் என்ன வரும்? 1/3. அப்ப இது ரெண்டும் பெருக்கல் நேர்மாறு. இதுக்கு இது பெருக்கல் நேர்மாறு, இதுக்கு இது பெருக்கல் நேர்மாறு. ஒண்ணு இல்ல, தலைகீழ் எழுதிருங்க, அவ்வளவுதான். இப்ப 5 எப்படி எழுதலாம்? 5 5/1ன்னு எழுதலாமா? இப்ப இதை தலைகீழ போட்டா என்ன வரும்? 1/5ன்னு வரும். அப்ப 5ம் 1/5ம் பெருக்கல் நேர்மாறு. ஓகே டீச்சர்ஸ், அப்ப ஒரு நம்பருக்கு பெருக்கல் நேர்மாறு கேட்டாங்கன்னா அதை தலைகீழ எழுதிருங்க, அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு புக்ல எப்படி இருக்கும்? a/b-யோட பெருக்கல் நேர்மாறு என்னன்னு கேட்பாங்க. அப்ப a/b-யோட பெருக்கல் நேர்மாறு என்ன? இதோட பெருக்கல் நேர்மாறு. தலைகீழ போடுங்க, அவ்வளவுதான். b/a. ஈஸியா இருக்கா? அதே மாதிரி இப்ப a/b-யோட கூட்டல் நேர்மாறு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கூட்டல் நேர்மாறுனா இதோட குறிய மாத்தணும். இங்க எதுவுமே முன்னாடி இல்லைன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். -a/b. இதுதான் இந்த +a/b-யோட கூட்டல் நேர்மாறு.
இப்போ கூட்டல் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கணும், பெருக்கல் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே டீச்சர்ஸ், இந்த கொஸ்டின் தான் இது. இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது? இப்ப நமக்கு கூட்டல் நேர்மாறு எதுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. கூட்டல் நேர்மாறுனா என்னன்னு சொன்னேன், ஜஸ்ட் குறிய மட்டும் மாத்துங்க. இது +7, அப்ப இதுக்கு கூட்டல் நேர்மாறு என்ன வரும், -7ன்னு வரும். இது -5/7 இருக்கு, அப்ப இதுக்கு கூட்டல் நேர்மாறு என்ன வரும், +5/7ன்னு வரும். ஜீரோவுக்கு கூட்டல் நேர்மாறு 0 தான். 0 வந்து பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. பட் ஆனா அதுக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஏன் என்ன சொன்னேன், ஏன்னா ஜீரோவோட எதை கூட்டுனா 0 வரும், ஜீரோவோட ஜீரோவை கூட்டினா தான் 0 வரும். அப்ப இது ரெண்டும் தானே நேர்மாறு. கூட்டல் நேர்மாறு லாஜிக் நான் உங்களுக்கு அதானே சொன்னேன். 3ஓட எதை கூட்டுனா உங்களுக்கு 0 வரும், 3ஓட -3 கூட்டினா தான் ஆன்சர் 0ன்னு வரும். அப்ப 3 -3 ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டல் நேர்மாறு. 3க்கு -3 கூட்டல் நேர்மாறு, -3க்கு 3 கூட்டல் நேர்மாறு. ஏன்னா அது ரெண்டையும் கூட்டுறப்ப ஆன்சர் 0 வரும். அதே மாதிரிதான் ஜீரோவோட எதை கூட்டினா 0 வரும், ஜீரோவோட ஜீரோவை கூட்டினா மட்டும்தான் 0 வரும். அப்ப ஜீரோவுக்கு கூட்டல் நேர்மாறு என்னது, 0. ஓகே டீச்சர்ஸ், அப்ப 3க்குமே கூட்டல் நேர்மாறு இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, இவை அனைத்தும். நம்மகிட்ட சைக்காலஜி புக்கு இருக்கு. இந்த சைக்காலஜி புக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012ல இருந்து 2025 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட 990 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, அது ஃபுல்லா இதுல வித் ஆன்சரோட இருக்கு. ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின் வரும், அப்புறம் அது கீழே ஆன்சர் வரும். நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், படிக்கவும் செய்யலாம். அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் சைக்காலஜில ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அப்ப பிஒய்க்யூவும் வந்துருது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துருது. இதை படிச்சீங்கன்னா போதும், கண்டிப்பா உங்களால சைக்காலஜில ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு வேணும்னாலும் இதே நம்பர், சேம் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, இந்த புக்கை ஆர்டர் போட்டதுல இருந்து 48 மணி நேரம் தான் புக்கு உங்க கைக்கு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.